சிலந்தி ரிவ்யூ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் அரசன் படத்தோட அப்டேட்டு. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அரசன் படம் முழுக்க முழுக்க சிம்புக்காக எழுதப்பட்ட கதை இல்லை. தனுஷ்காக எழுதப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டு திரும்பவும் தூசி தட்டி எடுத்து அதை சிம்புக்காக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அதை பற்றின பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசன் படம் யாரை பற்றி எடுக்கப்பட்ட கதை, அது மட்டும் இல்லாமல் இந்த கதை ஒரு மிக முக்கியமான பிரபல தென் சென்னையோட மிகப்பெரிய ரவுடியோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரவுடி பேரை கேட்டாவே தென் சென்னையெல்லாம் அலறுது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீரோவாகவும் அந்த ஏரியாவில் வலம் வந்திருக்காரு. அப்படி யார் அந்த ரவுடி, யாருக்காக வெற்றிமாறன் அவர்கள் இவ்வளோ பெரிய கதையை எடுக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுடிக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இந்த ரவுடி கூடயே சில நாட்கள் கழித்ததாக வெற்றிமாறன் அவர்கள் பற்றின ஒரு செய்தியும் வலம் வந்துட்டுருக்கு. சரி, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் தனுஷ் இந்த கதையிலேருந்து நழுவி வெளியே போனார், அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற முழு பின்னோட்டத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சிம்பு பற்றின பல தகவல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அரசன் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வடசென்னை படத்தை கண்டிப்பாக இந்த இடத்துல பேசி ஆகணும். ஏன்னா வடசென்னை படம் வெற்றிமாறனுக்கு மிக முக்கியமான படம், எல்லாருக்குமே பிடிச்சமான படம். எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அந்த படத்தை பிடிக்காத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தோட மேக்கிங் இருந்தது. அந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு யூனிக்காக தங்களோட கேரக்டரை அந்த செதுக்கப்பட்ட விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கேரக்டரை எல்லாரோட வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கலாம். இப்படி ஒருத்தர் இருந்தானா அவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, அவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு கொடூரமும் இருக்குது அப்படிங்கிறத சொன்ன படம் தான் இந்த வடசென்னை. ரவுடிகளை சுற்றி நகர்ந்த கதையாக இருக்கிறனால ரவுடிசமும் இருக்குது, அதே சமயம் தன்னோட மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த வில்லனோட கேரக்டர் மக்களுக்கும் நல்லது செய்யணும், ஆனால் நான் ரவுடியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தனாலேயே இந்த ரவுடிகள் மத்தியில் அந்த படம் பேசக்கூடிய கொண்டாடக்கூடிய படமாக வடசென்னை படம் இருந்துச்சு. சரி, அப்படி இருக்கும்போது இந்த வடசென்னை படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே பேசிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வெற்றிமாறன் அதுக்கான பணிகளை ஈடுபட்டார். பார்ட் 2 வரப்போகுது, தனுஷோட வேறு முகம் அந்த படத்தில் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என்ன சொல்கிறது, கிசுவாகட்டும் அடிக்கடி எங்கே வெற்றிமாறன் போனாலும் எப்போங்க அவங்களோட பார்ட் 2 வரப்போகுது வடசென்னை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வெற்றிமாறன் அவர்களால் தாங்கவே முடியல. எங்கே போனாலும் கூடி சீக்கிரம் வருங்க, தனுஷ் ஓகே சொன்னால் வந்துடுங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா இப்போது நம்மளுக்கெல்லாம் அரசன் ஒரு படம் வரப்போகுது, அதுவும் வெற்றிமாறன் கிட்டேருந்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே என்னடா வடசென்னை 2 இப்போ சிம்பு கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனுஷோட இந்த டைட் ஷெட்யூல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா தனுஷ்க்கு வெற்றிமாறனுக்கு முட்டிருச்சு, அதனால தான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தனுஷை போஸ்ட்போன் பண்ணிட்டு வேறு ஒரு முக்கியமான ஹீரோவை வச்சு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரீசெண்ட் டேஸில் ஒரு வதந்தியாகவே இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சி இல்லை சிம்புக்காக தான் கதை ரெடி பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ அஃபிஷியலாக சிம்புக்காக எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தள்ளப்பட்டார். அது வடசென்னை 2ன்னு வச்சா தனுஷுக்கும் தனுஷோட ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதனால் நான் தென் சென்னைன்னு வைக்கலாமான்னு யோசிச்சார். தென் சென்னைன்னு வச்சாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் தென் சென்னையை ஆட்டி படைச்ச ஒரு மிக முக்கியமான ரவுடி அவன் நாங்கள் அரசன் மாதிரி வாழ்ந்திருக்கான். அதனால தான் அரசன்கிற டைட்டில் வச்சதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி யாருப்பா அந்த தென் சென்னையை ஆண்ட மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து தென் சென்னைக்கு குடிபெயர்ந்த மயிலை சிவகுமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடியோட கதையை தான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது தெரியுது. மயிலை சிவகுமாருக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வடசென்னை படமே நம்ம மயிலை சிவகுமார் சொன்ன அனுபவங்கள் வச்சு தான் அந்த படமே எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு இருக்கிற கைதிகளாகட்டும், ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயங்களாகட்டும், ஜெயிலுக்குள்ளே ஒரு ரவுடி எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனுக்கு எந்தெந்த முறைகளில் அவனுக்கு சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ரவுடி எப்படி வந்து அடுத்தடுத்த குற்றங்களில் ஈடுபடுறான் அப்படிங்கிற சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மயிலை சிவகுமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வடசென்னை படமே வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து எடுத்தார் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அவரும் மயிலை சிவகுமாரும் இருக்கிற புகைப்படங்களாகட்டும் வீடியோக்களாகட்டும் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் அடித்து பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரவுடி எப்படி வந்து தன்னோட லைஃப்பை வந்து சர்வை பண்ணுறான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்படியெல்லாம் இந்த அரசியல் பின்புலம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மயிலை சிவகுமார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் வந்து அவரோட ஒவ்வொரு படத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து வெற்றிமாறன் அவர்கள் சார்ந்து சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தென் சென்னையை ஆட்டி படைச்ச மிக முக்கியமான ரவுடியான இந்த மயிலை சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டார். அதனால் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஏன் நம்ம மயிலை சிவகுமாரோட கதையை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மயிலை சிவகுமாரோட ஸ்டோரிங்கிறது வந்து சாதாரண ஸ்டோரி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருந்த ஒரு பையன் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவை தன்னோட ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அதே தாதாவை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு மயிலை சிவகுமார். அதனால் இவரோட ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த ஸ்டோரி வந்து பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வந்து இன்றைக்கி வெளிவந்திருக்கு. மயிலை சிவகுமாரோட ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, மயிலை சிவகுமாருங்கிறவர் வந்து செங்கல்பட்டில் வந்து பிறந்திருக்காரு. அப்போ அவரோட பேர் வந்து சிவா தான். இவருக்கு மயிலை சிவகுமாருங்கிற அடைமொழி வந்து பின்னாடி மிகப்பெரிய ஒரு படுகொலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு மயிலை சிவகுமார் அப்படிங்கிற பேர் வருது. செங்கல்பட்டில் பிறந்த இந்த சிவகுமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பொழப்புக்காக வந்து சென்னை பக்கம் வராரு, தென் சென்னை பக்கம் வராரு. அப்போ வந்து அந்த ஏரியா ஆட்டி படைக்கிற மயிலை மகேஷுங்கிறவர் தான் வந்து மயிலாப்பூர் மகேஷ். அவர் தான் வந்து மிகப்பெரிய தாதாவாக ரவுடியாக வந்து இருக்கார். அவரோட ரோல் மாடலாக அவரோட இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு நாமளும் இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கனவாக வந்து இருந்திருக்கு. அதுக்காகவே வந்து சில ரவுடிகளுக்கே உண்டான குணத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. கட்ட பஞ்சாயத்து, திருடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் இந்த ஆளுங்கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சில வேலைகள் செஞ்சு கொடுக்குற வேலையும் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு பீரியடில் தான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கொலையில் வந்து இவர் சம்மந்தப்படுறாரு, கொலையும் செஞ்சிடறாரு. தோட்டத்து சேகர் அப்படிங்கிற ஏடிஎம்கே ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கார் அந்த தோட்டத்து சேகர் அப்படிங்கிறவர். அவரோட கொலையில் வந்து இந்த மயிலை சிவகுமார் வந்து தொடர்பு படுத்திக்கிறாரு. அந்த பிளானை வந்து ஸ்கெட்ச் போட்டு அவர் தான் வந்து செய்கிறார். அப்படி இருக்கிற போது 20 வருஷம் அப்படியே கடந்து போகுது. இப்படி கடந்து போகும்போது தென் சென்னையை தன் கண்ட்ரோலுக்கு வர நினைக்கிறாரு, தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறவர் வந்து மயிலை மகேஷ், மயிலாப்பூர் மகேஷுங்கிறவர் மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய ரவுடி. அவர் வந்து இடைஞ்சலாக இருக்கிறனால அவரை நம்ம எப்படியாவது சம்பவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப காலமாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து மயிலை மகேஷோட ஒரு உறவுக்கார பெண்ணை வந்து நம்ம மயிலை சிவகுமார் வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அடிச்சிடறாரு. அடித்ததுக்காக நம்ம மயிலை மகேஷ் வந்து ரொம்ப கோவப்பட்டு இவனை ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் பெரியாளாக வளர்ந்துருவா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரோட உறவுக்காரர் 2 பேர் வச்சு நம்ம மயிலை சிவகுமாரை போட்டுதல பிளான் பண்ணி ஒரு ரோட்டில் வச்சு சரமாரியாக வெட்டுக்குத்தெல்லாம் வாங்குறாரு நம்ம மயிலை சிவகுமார். அதுலேயும் வந்து அவர் உயிர் பிழைச்சி வந்துடுறாரு. உயிர் பிழைச்சி வந்தோடனே யாரா நம்மளை இந்த மாதிரி செஞ்சது, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் திருப்பி அந்த உறவுக்காரரான 2 பேர்த்த வந்து ஓவர் நைட்டில் வந்து போட்டு தெளிகிறாரு. ஒருத்தர் வந்து ஓட வெட்டுறாரு, இன்னொருத்தர் வந்து வீடு புகுந்து ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து சம்பவத்தை பண்ணிடுறாரு. அப்படிங்கும்போது இந்த 2 பேர்த்த போட்டதுனால தான் வந்து இந்த மயிலை சிவகுமார் அப்படிங்கிற மிகப்பெரிய பேர் வந்துச்சு. மயிலை மகேஷுங்கிற பேர் போய் மயிலை சிவகுமார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மயிலை மகேஷ் வந்து உயிருக்கு பயந்து சிவகுமார் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு தினேஷ் அப்படிங்கிற ரவுடி உதவி நாடி ஒரு வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மயிலை மகேஷ் வந்து போகிறாரு. சிவகுமார் வந்து வர போகிறாரு, அதனால் போய் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அங்கே போகும்போது ட்விஸ்ட்டு என்னென்னா வந்து மயிலை மகேஷ்க்கு ஆப்போசிட்டாக அந்த தினேஷும் சிவகுமாரும் வந்து இருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து மயிலை மகேஷை போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் தான் வந்து மயிலை சிவகுமார் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய தாதாவாக வலுப்படுறாரு, உருப்படுறாரு. அப்படி தான் வந்து மயிலை சிவகுமார் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. ஆனால் அவரோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே சின்ன பசங்க கூட சேர்ந்து சுற்றுறது, அந்த ஏரியாவில் நல்லது கெட்டத்துக்கு போகிறது, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்னா போய் மொய் எழுதுறது, பெரிய ஆர்கெஸ்ட்ரா நடத்துறது, கோயில்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அதே சமயம் மோசமான செயல்களிலும் ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு வழிப்பறி,
கொலைகள் இந்த மாதிரியான தாதா கட்ட பஞ்சாயத்துகள் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஏரியா மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக தான் வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் வந்து 20 வருஷம் கழித்து அவர் வந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு என்ன பண்ணுறாரு, கோர்ட்டு வாசலில் வந்து இந்த தன்னோட ஸ்டோரி வந்து படம் எடுங்கிற மாதிரி பேசுகிறாரு. திடீர்னு கோர்ட்லேருந்து கூப்பிட்டோன்னே இருங்க ஒரு உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து இந்த மாதிரி இந்த கொலைகள்லாம் உன்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னோன்னே, இல்லைங்க இந்த கொலை நடந்தப்போ நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். அப்படி தான் வந்து இந்த மயிலை சிவகுமாரும் அடிக்கடி வந்து இந்த அவரோட கேங்குகளுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிடுவார்னா படத்துக்கு போயிடுவாராம். அந்த கேங் வந்து அந்த வேலையை வந்து கச்சிதமாக செஞ்சுருவாங்களா, இந்த கேஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிடுவார், டிக்கெட் புக் பண்ணிட்டு தியேட்டருக்கு போயிடுவார். அப்போ என்னென்னா இந்த கொலைக்கும் அங்கே இவருக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா அந்த கொலை சம்பவத்தில் நான் ஈடுபடல, அந்த இடத்துல நான் இல்லை, ஸ்பாட்டில் இல்லை, நான் வந்து தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாராம். இப்படி தான் வந்து அவர் அடிக்கடி வந்து போயிட்டுருக்காரு, ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் வந்து வந்துருக்காரு, இடப்பட்ட பஞ்சாயத்துகள் இடையில பட்டிருக்காரு. இப்படி இருக்கிற போது தான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் உதவி வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்க்கு அதுக்கு கொடுத்துருக்காரு போல். அங்கே போயிட்டு ரிட்டன் திரும்புறதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு 6-7 பேரால் வெட்டி ரொம்ப மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் நம்ம மயிலை சிவகுமார். அது யார் என்னென்னு விசாரித்து பார்த்ததில் வந்து இவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்து சேகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிமுக பேச்சாளரை வந்து நடு ரோட்டில் வச்சு வெட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு பழி தீர்த்துக்கிற விதமாக அவரோட பையன் 2 பேர் வந்து இந்த கொலையை வந்து செஞ்சுருக்காங்க. இதுதான் மயிலை சிவகுமாரோட கதை. ஓகே, இப்போ நம்ம வெற்றிமாறன் அவர்களுக்கும் தனுஷ்க்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த வடச்சென்னை 2 அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்குண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு, எங்கே போனாலும் கேட்டு இருந்தாங்க. அதனாலேயே அந்த கதைகளெல்லாம் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி அவர் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம தனுஷ் அவர்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாகவே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் வந்து ஃபீல் பண்ணார். ஏன்னா வந்து தனுஷ் அடுத்தடுத்த படங்களை இயக்க போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி, ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து கைவசம் வச்சுருந்தார். ஒரு தெலுங்கு படத்துலையும் கூட அந்த டைமில் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறனால நம்ம வெற்றிமாறன் அவர்களுக்கு ரொம்ப இந்த கதையில் வந்து என்னடா தனுஷ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காரு, எப்படி நம்ம கூட பிக்கப் ஆகி வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே ரொம்ப நாளாக இருந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்துதான் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கிட்டே வந்து கேட்டிருக்காரு, இந்த கதை எப்படிங்க பண்ண போகிறோம், மக்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்காங்க, இதுக்கான கேஸ்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதில் தனுஷ் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காலாவகாசம் கேட்ட மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த முரண்பாடு வந்து வளரவே வந்து தனுஷ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்தடுத்து தன்னோட படங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சனால வெற்றிமாறன் அவர்கள் வந்து சரி இதுக்கு மேலே வந்து இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேற நடிகர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டார். இதுக்கிடையில தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த ராயன் படம், அதுக்கப்புறமா தன்னோட அக்கா பையனான பவிஸை வச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், அதுக்கப்புறமா வந்து இட்லி கடை, இந்த மாதிரியான தன்னோட சொந்த படங்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணனால தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து பொறுமையிலேருந்து சிம்பு வச்சு இந்த படத்தோட ப்ரோமாவை ரொம்ப அவசரமாக வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தோட மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா அது ப்ரோமோ வீடியோ தான். ஏன்னா என்ன சொல்கிறது, இந்த வடச்சென்னை படத்தோட மேக்கிங் ஆகட்டும், அதனோட காஸ்டியூம் ஆகட்டும், அதனோட கலர் சயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாமே அவசரமாக வந்து பண்ண மாதிரி இருக்கும். அந்த மேக்கிங் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், விசுவல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அழுத்தம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உத்வேகம், இது எல்லாமே வந்து என்னென்னா இப்படி வந்து நம்ம ஒரு கதையை வந்து எடுக்க போகிறோம், சீக்கிரமாக வந்து கொடுக்க போகிறோம், ஏன்னா மக்கள் இதுக்கு மேலேயும் காக்க வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால் சீக்கிரமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், தனுஷ் இனிமேல் என் கதையில் இல்லை, நான் வந்து சிம்புவை இறக்கிட்டேன் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரொம்ப புட்டப்பாக ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா சிம்பு அவர்களோட லைனப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா இப்போ வந்து இந்த அரசன் படமாகட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்துவோட ஒரு சூப்பரான கலக்கலான ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறதா வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து தேசிங்க பெரியசாமி ரொம்ப நாளாக சிம்புவோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறாரா. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று படமாக இருக்க போகுது. அப்படிங்கிறனால சிம்புவை கரெக்டாக நம்ம இந்த படத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சிம்பு மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர் வந்து இல்லை அப்படிங்கிறத அவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் படத்தோட டைரக்டர் நம்ம ராம்குமார் பெரியசாமி நினைக்கிறேன், அவரோட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டான ஒரு படம் வந்து சிம்புக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். இப்படிப்பட்ட அடுத்தடுத்த மிக முக்கியமான டைரக்டர்களோட படங்களை வந்து சிம்பு அவர்கள் வந்து கையில் வச்சுருக்காரு. என்னென்னு கேட்டால் அடுத்து வந்து யாரப்பா, நம்ம விஜய் அஜித்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ் தான் வந்து வர வேண்டிய கட்டாயம். ஆனால் இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஏன்னா நம்ம சிம்புவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 30-40 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார். அவர் பிறந்ததுலேருந்தே வந்து சினிமா துறையில் இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்த நடிகர்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்படி நேற்று வந்தவங்களாம் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்மளுக்கே வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சிம்பு அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எஃபோர்ட் போட்டு நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னோட திறமையை கரெக்டாக பயன்படுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவர் கரெக்டாக படங்களை சூஸ் பண்ணல, கரெக்டாக ஷூட்டிங் போகல, இல்லை அவர் வந்து விரக்தியிலே கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு இருந்தார், இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனி மனித வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணுறக்குண்டான ஆளுகள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட ரொம்ப கம்மியாகவே இருப்பாங்க. அப்படி வந்து அவர்கிட்ட பாசிட்டிவ் நிறைந்த ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கூடவே இருந்து அவருக்கு வந்து கரெக்டாக டியூன் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து தான் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசமாக இருந்துச்சு. அவருக்கு தெரியும், நான் வந்து கண்டினியூஸாக படம் பண்ணி நல்ல நல்ல படங்களை பண்ணோம்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் கண்டிப்பாக தெரியும். ஆனால் எதுக்காக வந்து அவர் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல. அது வந்து ஃபெயிலியர் கிடையாது, அவருக்கு அவரோட மனசில் என்ன நினச்சாருங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு சினிமா லைஃபே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் அவர் மாதிரி நடிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவே குறைவு. ஏன்னா சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பு அவர்களை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சீனை உள்வாங்கிட்டார்னா தத்ரூபமாக கரெக்டாக டேக் போகாமல் எடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது சிம்பு அவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீனில் நடிக்கிறதாகட்டும், டைரக்ட் பண்ணுறதாகட்டும், பன்முக திறமைகள் வந்து அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த படங்களில் இனி வரப்போகிற படங்களில் அடுத்த 4 படங்களும் நச்சுன்னு சூப்பராக நடிச்சிட்டாருன்னா வந்து அவர் அடுத்த லெவல். தனுஷ் என்னங்க தனுஷ், சிவகார்த்திகேயன் என்னங்க சிவகார்த்திகேயன், விஜய் என்னங்க விஜய், அடுத்த லெவலில் கண்டிப்பாக போய் உட்காந்துருவார் அப்படிங்கிறது நம்ம முழுசாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, இப்படி தாங்க இந்த அரசன் படம் வந்து உருவாச்சு. இந்த அரசன் படத்தால் தனுஷோட ரசிகர்களுக்கும் தனுஷ்க்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து வட சென்னையை விட சூப்பரான ஒரு படமாக வந்து இருக்க போகுது. ஏன்னா கதைக்களம் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வட சென்னையை விட 2 மடங்கு அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தனுஷ்க்கு இந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் பெட்டராக வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோலேயே வந்து தனுஷை வந்து வச்சு செஞ்சுருப்பார் நம்ம சிம்பு அவர்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பயோபிக்கில் யாருங்க நடிக்க வைக்க போகிறீங்க, தனுஷ் வச்சு பண்ணுங்கள், தனுஷ் வந்து சூப்பராக நடிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பு அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இதை கேட்கும்போது என்னவாக இருந்ததுன்னா, என்னதான் வந்து 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், சினிமா துறையில் ஒரு போட்டியாளர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா தனுஷ் நல்லா நடிப்பார் அப்படின்னு சிம்புவோட வாயிலேருந்து வர்றது வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யதார்த்தமாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ வந்து ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு சக போட்டியாளராக நினைக்காம சக நடிகராக நினச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷனை வளர்த்து வர்றதே வந்து விஜயம் அஜித்துமாக தான் இருக்கும். அப்படி எல்லாம் வந்து இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ நிலவர காலகட்டங்களில் ரொம்ப சகஜமாக வந்து போட்டி பொறாமை எண்ணம் இல்லாமல் வந்து சக நடிகர்களாக வந்து நடிக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவாக வளரக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஓகேங்க, இந்த அரசன் படத்தோட அஃபீஷியலான கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் இன்னும் வெளியாகலை. இப்போதைக்கு அனிருத்தும் நம்ம சிம்பு அவர்கள் தான் வந்து உள்ளே இருக்காங்க. ஏன்னா அனிருத்தை விட நம்ம சந்தோஷ் நாராயணன் போட்டிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், அந்த என்ன சொல்கிறது சாங்ஸோட எவாலுவேஷன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து சூப்பராக பண்ணுவோம். அப்படி அனிருத் இன்னும் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அரசன் படத்துக்காக எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்னா காரணம் இல்லாமல் சூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏதாவது சம்பவம் கண்டிப்பாக அனிருத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். அந்த சம்பவத்தை நம்ம அனிருத் அவர்கள் வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம்.
சரிங்க, இதுதாங்க மொத்த அரசன் படத்தோட அப்டேட்டு. தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் இடையே உண்டான கருத்து வேறுபாடு, சிம்பு அவர்களோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டு, இப்படியான பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கை பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.